ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ப்ரூச்சஸில் நம்ம கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம லாரியல் பீட்ஸ், அதாவது ஹேங்கிங் பீட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் சாரீ கலர் ப்ளஸ் வந்து ப்ளவுஸ் கலர் கான்ட்ராஸ்ட் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸில் இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ மிடில் இருக்க சர்க்கிள் வந்து இந்த ப்ளூ கலர் போட்டுக்க போகிறேன். அதுக்கு மேலே இருக்க அந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் நம்ம எப்பவும் போல் த்ரெட்டு லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 ஒன்றா தான் போடணும்னு இல்லை. ஃபஸ்ட் நான் சும்மா உங்கள் 2 உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரே பஞ்சாகவும் நீங்கள் எடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு அவுட்லைன் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாண்டல் கலர், அதாவது ஒயிட் தான், ஒரு ஆஃப் ஒயிட் கலர் அப்படி தான் இருக்கும். அது அந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸுக்கோ சாரீக்கோ எந்த கலர் கான்ட்ராஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இப்போ இது அவுட்லைன் பார்த்திங்கன்னா நான் கொடுத்த நான் சொன்ன அந்த ஆஃப் ஒயிட் கலர் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் இதுலேயுமே வந்து நீங்கள் 2 ஒன்று எடுத்துக்கணும்னு இல்லை. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லோட் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் விரித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 8 சேர்ந்து ஒன்றாவே எடுத்துக்கோங்க. நான் இதை சுற்றி கொடுக்க போகிறேன். அந்த மிடில் இருக்க அந்த ப்ளூவை ஒரு லேயராக அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் பண்ண போகிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் போட்டு 2 லீஃப் வர மாதிரி அப்படின்ற ஒரு பேட்டர்னில் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இதில் எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இந்த பக்கம். ஸோ இன்னும் ஒரு பாதி தான் இருக்குது. அதையுமே வந்து நான் சொன்ன மாதிரியே அப்படியே போட்டு லோட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நான் வந்து நிறையாவே கொடுத்துருக்கேன். இவ்வளோ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் உங்களுடைய சைஸை பொறுத்து. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்தனால ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டாக அப்படி இருக்குது. நான் எல்லாம் சேர்த்து ஒன்றா அப்படி பிடிச்சி காட்டுவேன். அப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து சைஸ் ஓரளவு ஓகேவாக தான் உங்களுக்கு வந்துடும். நான் மிடில் வந்து நிறையா கொடுத்ததுனால அவுட்லைன் நிறையா கொடுக்குறேன். நீங்கள் மிடில் ஒரு 4 கலர் 4 இல்லை 5 பீடு மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவு கொடுக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பிடிக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்க மாதிரி இப்படி சேர்த்து பிடிச்சிட்டேன். ஸோ மிடில் இருக்க அந்த கலர் தனியாக தெரிகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்முக்கு வந்து நான் சல்லி பீடு எடுத்திருக்கேன். அதாவது வந்து டியூப் பீடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சைஸே. அது வந்து நான் நார்மல் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் ஒன்றா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து லைட்டு கர்வாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சல்லியாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். சல்லி பீடு அப்படியே நீங்கள் இதுவுமே வந்து நீங்கள் அந்த கோல்டு கலர் தான் நார்மல் காமன் கலர் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்குமே நீங்கள் வந்து ஸ்டெம் கலர் மாற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா சல்லி பீட்லேயே கலர்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. ஏன்னா ஆரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் இது வரைக்குமே ஆரிலையும் இருக்கிறது சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஆரியில் வச்சுருக்கவங்களே நிறைய பேர் வந்துட்டு புதுசாக ப்ரூச்சஸ்க்கு நான் இன்னும் வாங்கலை செய்யலை அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரி மெட்டீரியல் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்ன் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக உங்களுக்கு அழகாக கிடைக்கும் ப்ரூச்சஸ் ஒர்க்கில். இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஒரு ஹோல், மேலே ஒரு ஹோல். நீங்கள் 2 இடத்துலையுமே நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் தூக்காமல் இருக்கும். ஃப்ளாட்டாக அப்படியே நின்றுடும். நான் இது எதுவுமே ஒட்டலை பார்த்துக்கோங்க. எல்லாமே ஸ்டிச்சஸ் தான். இந்த சைடு ஒன்று, ஆப்போசிட் சைடு ஒன்று, அவ்வளோதான். இது மாதிரி இதே மாதிரி தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான இது ஒரு ப்ரூச்சஸ் ஒர்க்கு உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிரும். பாருங்கள், இது வந்து நீங்கள் ப்ளவுஸில், பேக்கில், ஸ்லீவில் கண்டிப்பாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.